ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே லடாக் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அமேசானில் கிம்பிள் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது வந்திருக்கு. அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஓகே வாங்க. ஓகே, பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் முன்னாடி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஓப்பன் பண்ணால் ஓகே, உள்ளே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்லாக் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் உட்காந்து ஃப்ரீயாக படிப்போம். சின்ன புக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து கிம்பிள் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சுருப்பு மாதிரி நல்லா இருக்குது. ஓகே, அப்புறம் பாக்ஸில் ஒன்றும் இல்லை, பாக்ஸில் அவ்வளோதான். அடுத்தது வந்து இது வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. ட்ரைபேடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இது சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து கேபிள் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜ் போடுறதுக்கு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது வந்து கிம்பிளில் வந்து மாட்டி விட்டு கையில் கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரா. அடுத்தது கேமரா மாட்டுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் தான் நம்ம ஃபோனை மாட்டிக்க போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, அடுத்தது ஒரு லப்பர் வேறு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது லப்பர். ஓகே, அடுத்தது வந்து தான் நம்ம கிம்பிள். ஓகே, கிம்பிள் எப்படி யூஸ் ஆகுறதுன்னு நம்ம மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கிம்பிள் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பிடிக்கல ஜம்முன்னு இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி யூஸ் ஆகுது என்னங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஓகே, மொபைல் மாட்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வச்சு பார்க்கலாம் எப்படி ஃபிட் ஆகுது. நல்லா ஸ்டிப் பண்ணிக்குது. நமக்கு ஃபோனை கேட்குது. பட்டன் அமுத்துனா கிர்றங்குது, வைப்ரேஷனாக இருக்குது. ஃபோன் மாட்டி விட்டு பார்ப்போம் எப்படி ரிசல்ட்டு வருது, ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து கிம்பிளில் வந்து ஃபோன் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணுற பாருங்க. ஓகே, இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதே வந்து இதில் தான் டபுள் பட்டன் அமுத்துறேன் பாருங்க. ஓகே, இப்போ அது டைரெக்ஷன் மாறிடுச்சு. மறுபடியும் அமுத்துனா டைரெக்ஷன் மாறிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துல மேலே இருக்கிற பட்டன் வந்து இப்போ கேமரா வீடியோ ஓட்டிடுச்சுன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து என்னென்னா இதோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா மூவ்மெண்ட்டெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் கீழே இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் எதுக்குன்னா நம்ம இப்போ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் கீழே இருக்கிற பட்டனை வந்து நம்ம அமுத்தி பிடிச்சிட்டோம்னா அந்த ஃபோக்கஸ்லேயே ஓரளவு கரெக்டாக இருக்கும். அந்த க்ரீன் கலர் ஒன்று வந்துருச்சு பாரு. இதனால் என்னென்னா நம்ம எப்படி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே திருப்பிக்கு. அப்புறம் வந்து இந்த பட்டன் வந்து இது வந்து லெஃப்ட்டு திருப்ப இருக்கும், ரைட்டு திருப்ப இருக்கும், மேலே கீழே அந்த டைரெக்ஷன் போகிறதுக்காக இது. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து என்னென்னா ஜூம் அவுட்டுக்காக ஜூம் பண்ணலாம். அப்படியே ஜூம் வேணால் ஹெச் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இது சார்ஜ் பண்ணுறதுக்கு. இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா மொபைல் கிம்பல் போட்டிருந்தோம்னா மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சார்ஜ் இதுலேருந்தே மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம்.
அப்புறம் ஸ்டெபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. டபுள் பட்டன் அமுத்துறோம்னா இப்போ பின்னாடி இருக்கிறது ஒரு பட்டன் இருக்குது, கரெக்டாக இப்படி வச்சுட்டு 2 பட்டன் அமுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக நேராக ஃபோக்கஸ் ஆகி நிற்கிது. ஓகே, அவ்வளோதான். நீ கிம்பலில் வந்து நீ வீடியோ எடுக்க வேண்டியதுதான். நீ லடாக்கில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், எப்படி கிளாரிட்டி எப்படி வருதுங்கிறத இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். கிம்பலோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. நீ லடாக் போனோம்னா அதை வீடியோஸில் எடுத்து போடுறோம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.